எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் குழந்தைகள் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் சில நேரங்களில் குழந்தைங்க சொல்கிற பச்சே கேட்க மாட்டாங்க. நாம் ஒரு டைரெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். ஆனால் குழந்தைங்க பிடிவாதமாக இருந்து நான் இதுதான் எனக்கு பிடிக்கும், இது இப்படி தான் நான் இருப்பேன், என்னை கம்பல் பண்ணாதீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பேரண்ட்ஸோடைய பேச்சை கேட்காமையே தப்பான ஒரு வழியில் போய் பின்னாடி பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் அன்றைக்கே சொன்னாங்க, அப்பா அம்மா அன்றைக்கே சொன்னாங்க, நான் தான் கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில குழந்தைகளுடைய ஜாதகம் வந்துடுது இல்லையா. ஸோ இதுக்கான ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குது சொல்லி பார்க்குறப்ப, அதாவது சொல்கிற பேச்சை கேட்காத குழந்தைகள் யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, குரு தான் பார்க்குறப்ப குழந்தைகளுக்கான ஒரு காரகரம். அந்த குரு ஓரளவுக்கு வலிமையாக இல்லாமல் ரொம்ப ஒரு பலவீனமாக, அதாவது ராகுவோட குரு சண்டாலகத்தில் நம்ம குருவோட ராகு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் சரி, குருவோட கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து, குரு சனி காமேது, அதாவது பாவகிரகங்களோட குரு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து ஒரு ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் பார்க்குறப்போ லக்னாதிபதிக்கும் அந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியது, பாக்கியாதிபதிங்கிறது உங்களுடைய அப்பா, 4ஆம் அதிபதிங்கிறது உங்களுடைய அம்மா இல்லையா. ஸோ லக்னாதிபதிங்கிறது நீங்கள் தான். ஸோ லக்னாதிபதிக்கும் 4ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்னால் 6, 8, 12 இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் சந்திரன் சேர்க்கை, ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகள் பேரண்ட்ஸோட பேச்சை மோஸ்ட்லி கேட்கவே மாட்டாங்க. சின்ன வயசுல கேட்டிருப்பாங்க, பட் வயது ஏற ஏற இவங்க சொன்னாவே வெறும் டார்ச்சர் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு குழந்தைகளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தை யார் சொன்னால் கேட்குன்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் அலசி ஆராய்ச்சி, ஸோ அவங்க மூலியமாக கைடன்ஸ் கொடுக்குறப்ப டெஃபினட்டாக அந்த குழந்தை அசெப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்து குழந்தைகள் ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்கிற சஜஷன்ஸையும் குழந்தைகள் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, நிச்சயமாகவே இருக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து குழந்தைகள் நீ இதுதான் படிக்கணும், இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பேரண்ட்ஸை பார்த்தவொடனே குழந்தைங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. எப்படா ஸ்கூல் முடியும், காலேஜ் முடியும், வேறு ஏதாச்சும் வேலைக்கு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி பார்க்குறப்ப பேரண்ட்ஸ் சொன்னதான் நல்லது சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த காலகட்டங்களில் பேரண்ட்ஸ் சொல்கிறது பார்க்குறப்ப வேப்பங்காயை சாப்பிட சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் குழந்தையோட ஜாதகத்தில் நல்லா அலசி ஆராய்ஞ்சு யாருடைய சொல் பேச்சை அவங்க கேட்டால் நல்லா இருப்பாங்க சொல்லி பார்த்துட்டு, ஸோ அவங்க வழியில் கைடன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகளுக்கு பார்க்குறப்போ பேரண்ட்ஸ் என்னதான் சொன்னாலும் அப்படியே டோட்டலாகவே ஆப்போசிட்டாகவே பண்ணுவாங்க. இது பண்ணாதான்னு சொன்னால் அதை தான் பண்ணுவாங்க, இது பண்ணுன்னு சொன்னால் அது நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இது பண்ணி சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நன்றி, வணக்கம்.